ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிற இந்த காலை வேளையில் காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைய நாளுக்குரிய வேத வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பூமி உண்டாக்கப்பட்ட போது அறியாமையின் காலமாக அது அறியப்பட்டிருந்தது. ஆதாம் தேவ பிரசன்னத்தை விட்டு துரத்தப்பட்ட நாள் வரைக்கும் உள்ள காலம், பரதீசு மூடப்பட்ட காலம் வரைக்குமாக அது அறியாமையின் காலமாக இருந்தது. மனசாட்சியின் காலமாக ஆதாம் துரத்தப்பட்ட நாள் முதல் நோவாவின் காலம் வரைக்குமாக மனசாட்சியின் காலமாக அது அறியப்பட்டிருந்தது. மனித ஆளுகையின் காலமாக பாபேல் கோபுரத்திலிருந்து அவர்கள் அந்த உயர்த்தின காலம் மனித ஆளுகையின் காலம். பின்பு வாக்குத்தத்தத்தின் காலமாக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்று சீனாய் வனாந்திரத்தில் அடைந்த காலம் வாக்குத்தத்தத்தின் காலமாக நாம் காண்கிறோம். பின்பு நியாயப்பிரமாண காலமாக சீனாய் வனாந்திரத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் உயிர்த்தெழுதல் முடியும் உள்ள காலம் நியாயப்பிரமாணத்தின் காலமாக நாம் காண்கிறோம். இன்றைக்கு கிருபையின் காலமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முதல் அவருடைய இரகசிய வருகை மட்டுமுள்ள காலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிருபையின் காலமாக இது பார்க்கிறோம். இனி வரப்போகுது தெய்வீக ஆட்சியின் காலமாக, பகிரங்க வருகையிலிருந்து 1000 வருட அரசாட்சி முடியும் வரை உள்ள காலமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் கவனிப்போமானால் இந்த கிருபையின் நாட்களில் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் முதல் அவருடைய இரகசிய வருகை மட்டும் உள்ள காலமாக நாம் இதை பார்க்கிறோம். இந்த கிருபையின் நாட்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் வேதத்தில் அதிகமாக கவனிக்க முடியும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அக்கிரமத்தின் இரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. உலகம் முழுவதும் சமாதானம் இல்லாமையும் ஜனங்கள் பலவிதமான பஞ்சத்தினாலும் கொள்ளை நோய்களினாலும் யுத்தங்களினாலும் மரணங்களினாலும் பாதிக்கப்பட்டே கொண்டே இருக்கிறார்கள். மத்தேயின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் ஒலிவ மலையில் ஆண்டவராகிய இயேசு உட்கார்ந்திருக்கையில், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீஷர்கள் கேட்டபோது ஆண்டவர் அருமையாக சொல்கிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கீழ்ப்படியீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. சனத்துக்கு விரோதமாக சனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். கர்த்தர் இந்த கிருபையின் நாட்களிலே நமக்கு இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்கு. எபேசியர் 5:14 முதல் ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லுகிறார், ஆதலால் நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரும், அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். காலம் இனி செல்லாது. இன்னும் நாம் இந்த அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், மனித ஆளுகின் காலம், வாக்குத்தத்தத்தின் காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம், தெய்வீக ஆட்சியின் காலம் என்று காலங்களை தேவன் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். தேவன் அவைகளை செயல்படுத்த தேவனது நாளிலே நம்முடைய முயற்சிகளையும் ஆண்டவர் பார்க்கிறார். நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவனுடைய அடையாளமாக இந்த கிருபையின் காலத்தில் நாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவான முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியும் தேடும்படியாகவும் அதை அறிவிக்கும்படியாகவும் அதை சொல்லும்படியாகவும் சாட்சியாக இருக்கும்படியாகவும் தேவ நாமத்துக்கு மகிமையாக நம்முடைய நாட்களை ஒப்பு கொடுப்போம். கிருபையின் காலத்தில் தேவ கிருபை நம்ம விட்டு விலகாதபடிக்கு
நாம் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக இருந்து தேவனுக்கு முன்பாக நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.